பாப்பா ஏதோ தேடுற மாதிரி தெரியுது. என்ன தேடுற? அது இங்க ஒரு ஏ ருத்ரா, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட ஏன் பேச்சு கொடுத்துட்டு இருக்க? வா போலாம். சொல்றல வா போலாம். குட்டி பிசாசு, அவ சொல்லிருப்பா. இவ வந்து தடுத்துட்டா. தனியா மாட்டுட்டோம். தலையில 4 குட்டு கொட்டுறேன். தீதி, என்ன தேடுறீங்க? அட, பாக்குறதுக்கு இந்திக்காரங்க மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சேன். நல்லா தமிழ் பேசுறீங்களே. பொழைக்கணும்னா 4 மொழி கத்துக்கிட்டு தானே ஆகணும். ஊரு விட்டு ஊரு போறோம். எல்லார்கிட்டே பேச வேண்டாமா? ஆமா, நீங்க வளையல்கார அக்கா தானே? நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல. குடும்பமா தேடுறீங்க. அப்படி என்ன தேடுறீங்க சொன்னா நானும் சேர்ந்து தேடுவேன். இல்ல, என் பொண்ணு ருத்ரா மேல வெள்ளக்காரன் ஏதோ பேனாவ. ஐயோ அம்மா, உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது? அது பேனா இல்ல, பென் டிரைவ். பென்னு டிரைவா. அதான் அவன் வீசிட்டு போயிருக்கான். இத அவ எடுத்து வச்சிருக்கா. ஏதோ ராட்னம் சுத்தினப்போ அத தொலைச்சிட்டாளா. அததான் தேடிக்கிட்டு இருக்கோம். பென் டிரைவ் தானே, வேற வாங்கிக்கலாம். இல்ல, அதுல ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா என்ன பண்றது? யாரோ தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்காக தான் தேடுறோம். பென் டிரைவ் வெள்ளக்காரன்னு ஏதேதோ சொல்றான். எதுக்கும் நாமளும் சேர்ந்து தேடுவோம். அக்கா, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. நானும் தேடட்டா? உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? நானே தேடிக்கிறேன். டீக்கே. அர்ஜுன் சார். சார், வெண்ணிலாவும் குழந்தைங்களும் இங்கே தான் இருக்காங்க. நான் அவங்க கூட வந்துடுறேன். நீங்கள் கிளம்புங்க. ஓகே சார். எங்க போயிருக்கோம்? பாத்து வர மாட்டேன். ஐயோ முத்து மாமா, நீயா? நானே தான். ஏதோ திட்ட வந்தியா? திட்டு ஜாரி. என்னத்த ஜாரி? நீயே வந்து மோதிட்டு நீயே வந்து என்ன திட்டுவியா? ஐயோ, முத்தர் மாமா வந்துட்டாரே. அப்புறம் எங்க தவ புதலிகள்? அது அந்த பக்கம். ருத்ரா குட்டே, ருத்ரா. இத வரேன்பா. ஆமா, அம்மாவும் பொண்ணு என்ன தேடிட்டு இருக்கீங்க? அதுவாப்பா, ரெசார்ட்ல இருந்தப்போ நான் வெளியே போனேனா, அப்போ ஒரு வெள்ளக்கார அங்கிள் ஒரு பென் டிரைவ தூக்கி போட்டாரு. அது என் மேல விழுந்துச்சு. உங்ககிட்ட குடுக்கலான்னு நான் பத்திரமா தான் வச்சிட்டு இருந்தேன். அந்த ராட்னத்துல சுத்தினப்போ எப்படியோ தொலைஞ்சு போயிடுச்சுப்பா. ஏன் வெண்ணிலா, ஒருவேளை அந்த பென் டிரைவை தூக்கி வீசின வெள்ளக்காரன் அந்த ஜோவா இருப்பானா? அப்பனா அந்த ட்ரக் கும்பலோட டீட்டெயில்ஸ் அந்த பென் டிரைவ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். வெண்ணிலா, இறைவனா பார்த்து அந்த பென் டிரைவை நம்ம கையில கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது கண்டிப்பா மிஸ் ஆகக்கூடாது. நம்ம எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி ஆகணும். முத்தர் மாமா சொல்றத பார்த்தா ஜோவிஸ்ன பென் டிரைவ் மாதிரி தெரியுதே. நம்ம ஆளுக்கு ஒரு பக்கமா போய் அதை தேடுவோம். போங்க போங்க போங்க. வா. ஐயோ, அது அவர் கையில கடிச்சிட கூடாதே. பார்த்து பார்த்து மெதுவாமா. ஏன், என்னாச்சு? ரொம்ப தேங்க்ஸ். என்ன பார்த்து பொறுமையா வரல. கீழே கல்லு கிடக்குது. விழுந்தா என்ன இருக்கும்?
நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் ஆகல. ஏமா கூட யாரா வந்திருக்காங்களா இல்லை தனியாக வந்திருக்கியா? ஏதோ யோசிச்சு இருக்கியா, ஏதாவது பிரச்சனையா? எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இங்க வந்திருக்காரு, அவரை தேடி தான் வந்திருக்கேன். அப்படியா? சரி, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமாமா? இல்லன்னு நான் பாத்துக்கிறேன். இல்ல எங்க போகணும்னு சொல்லுமா, நான் விட்டுறேன். இல்ல விடுங்க, நான் பாத்துக்கிறேன். பாத்து போவியா? சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். மெதுவா பொறுமையா போ. பாத்து பத்திரம். சரிண்ணே. இவரு இந்த ஊர்க்காரர் மாதிரி தெரியறாரு. வேணும்னா ஆனந்த் குடும்பத்தை பத்தி கேட்டு பார்க்கலாமா? கேட்டு பாப்போம். முத்துமாமா, ஏதோ பென்ட்ரே இதுதானா? கிடைச்சிருச்சா? ஐயோ போயிட்டாரே. அது பென்ட்ரைவ்ல பென்ட்ரைவ் கொடு. இதுதான் நினைக்கிறேன். அம்மா அம்மா இதுதான், இதேதான் கிடைச்சிருச்சு. இப்ப குதி, நான் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப வந்து ரொம்ப ஆடுற. போமா, ஏமா என்கிட்ட கோச்சுக்கிற? நான் என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துடுச்சு. நம்ம கார்த்தியை உள்ள தள்ளவங்களோட விஷயம் இதுக்குள்ள இருந்துச்சுன்னா இதை வச்சு அவங்கள உள்ள தள்ளிடலாம். சரி, வேற யார்கிட்டயாவது கேட்கலாம். கபடி திருவிழாவா? ஆமாங்கய்யா, ஊர் பொதுமக்கள்லாம் நடத்தணும்னு ஆர்வமா கேக்குறாங்க. சொல்லியா? ஊர்க்காரங்க கோவில் திருவிழால பெண்கள் கபடி போட்டி நடத்துறதுக்கு பர்மிஷன் கேக்குறாங்க சார். யோ, வருஷம் வருஷம் நடக்கிறதானயா? பெண்கள் கபடி விளையாண்டா பாக்குறதுக்கும் கலர்ஃபுல்லா இருக்கும். கிளுகிளுப்பான விஷயம் தானயா? பெர்மிஷன் கொடுத்துற. இல்ல சார், இளவட்ட பசங்க ஏதாவது கிண்டல் கேலி பிரச்சனைலாம் வரும். இதனாலதான் சார் கொஞ்சம். யோ, பெர்மிஷன் குடியா. பாக்குறதுக்கு நல்லா இருக்குயா, பசங்க பார்த்து ரசிக்கட்டும். சரிங்க சார். யோ ஐயா, ஐயா கிட்ட பேசிட்டேன், போட்டியை நடத்திக்க சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றிங்க. போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. வரேங்கய்யா. கபடி விளையாடணுமா? கபடி 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 கபடி. 5 வச்சா 10, 10 வச்சா 20, 20 வச்சா 40, 40 வச்சா 80, 50 வச்சா 100. வா 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 வா, வந்து வெய், அள்ளிட்டு போ, கை நிறைய அள்ளிட்டு போ. லட்சம் வச்சா என்ன லுக்கு? லட்சமா? அந்த அளவுக்கு ஒர்த் இல்லையே. என்னப்பா முணுமுணுக்கிற? நான் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லைன்னு யோசிக்கிறியா? இல்லம்மா, அதெல்லாம் இல்லம்மா. ₹1,00,000 யாரும் வைக்க மாட்டாங்கம்மா. பண்ணலாம் பண்ணலாம், ஆனா நீ ஒர்த் இல்லையே. என்ன கிளவி வார்த்தையிலேயே போட்டு தள்ளுது. இத ஆட வச்சு கையில கழுத்துல இருக்கிறதெல்லாம் உருவிட வேண்டியதுதான். ஏன் கையில காதுல கழுத்துல இருக்கிறத உருவ போறானா? டேய், உன்னை இன்னைக்கு அண்டர்வேரோட ஓட விடுறப்ப. யோ, பாக்குறத நிப்பாட்டிட்டு கட்டைய உருட்டியா? என்னம்மா, நீங்க விளையாட போறீங்களா? அப்புறம் வேடிக்கை பார்க்க வந்திருக்கேன், விளையாடத்தான் வந்திருக்கேன். உருட்டு உருட்டு உருட்டு. வெய் ராஜா வெய். 5 வச்சா 10, 10 வச்சா 20, 20 வச்சா 40, 50 வச்சா 100. வெய் வெய். சொன்னது போதியா, கட்டைய உருட்டு. வைங்கம்மா, எவ்வளவு வைக்கிறீங்களா சீக்கிரம் வைங்க. பாட்டி, நான் ஆனந்த் எப்படி என் வழி கொண்டு வரலாம், நட்சத்திரவ கல்யாணம் பண்ணிக்கிறத தடுத்து எனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு பிளான் பண்ணுவேன்னு பார்த்தா இங்க போய் கூட்டிட்டு வந்திருக்கா. இங்க பாருடி, எல்லாத்துக்குமே சகுனம் ரொம்ப முக்கியம்டி. இப்போ இதுல ஜெயிச்சோன்னு வச்சுக்கேன், ஆனந்த கட்டிக்க போற போட்டியிலயும் நாம ஜெயிக்கிறதா அர்த்தம். ஏய், என்னடி கூட்டத்தை அப்படி பாக்குற? கூட்டத்துக்குள்ள பூந்து ஏதாவது அகப்பட்டதை அடிச்சிட்டு வரலான்னு பாக்குற, அதானே? பாட்டி, பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாத. ஏண்டி, அந்த வசு மீனாட்சிய இங்க வரவப்பா, அதை தடுக்கணும்னு பேசினமே, அதுக்கு என்ன பிளான் பண்ண? நான் தான் இளமாறனுக்கு போன் பண்ணி பேசிட்டேனே. அந்த இளமாறன் நிச்சயமா குழம்பி போயிருப்பான்.
பாத்தியா பாட்டி அந்த இளமாறனை பத்தி பேசின உடனே அவனே இப்ப லைனுக்கு வரான். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். போ, 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 போ. வைங்கம்மா வைங்கம்மா சீக்கிரம் வைங்கம்மா. இன்னும் 2 நோட்டை கொடு பாட்டி. இது பாரு, இதை வைக்கலாம். என்னம்மா மொத்த பணத்தையும் வச்சிட்டீங்க போல, உங்களுக்கு ரொம்ப தில்லுமா? மொத்த பணம் எல்லாம் வைக்கல, கொஞ்சம் பணம் தான் வச்சிருக்கேன். இத பாரு, மீதி பணம் என்கிட்ட இருக்கு. அடே, இன்னியோட உன் கடை காலி. மொத்தமா என்கிட்ட கொடுத்துட்டு நீ ஓட போற. என்ன? ஏய், என் தங்கச்சியை காணோம். போன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஒழுங்கா எங்க இருக்கான்னு சொல்லிடு. அவளை நீதான் ஏதாவது பண்ணிருப்ப. உன் தங்கச்சி எல்லாம் ஒரு ஆளு, அவளை நான் கடத்தினா? ஏய், உன் தங்கச்சி ஒண்ணு அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. அவளாம் வீடு வீடா போய் ஒளியறவ தானே. ஏதாவது ஒரு வீட்டுல ஒளிஞ்சிட்டு இருப்பா, போய் தேடு. ஏய், மரியாதையா பேசு, உன்னை தொலைச்சிருவேன் பாத்துக்கோ. இத பாரு, வீணா டென்ஷன் ஆகாம உன் தங்கச்சியை போய் தேடுற வேலையை பாரு. கண்ட இடத்துல தேடி நேரத்தை வேஸ்ட் பண்ணாம. இப்பெல்லாம் ஆறு, ஏரி, குளம் எல்லாத்துலயும் நிறைய தண்ணி இருக்குல்ல, அங்க போய் பாரு. அதுல எதுலயாவது விழுந்து கிடப்பா. ஏய், உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. ஏய், சும்மா என்கிட்ட கத்தி உன் டயத்தை வேஸ்ட் பண்ணாத. முதல்ல போய் அவளை தேடுற வழிய பாரு. ஆனந்த் இலக்கியா கழுத்துல தாலி கட்டுறத பாக்குறதுக்கு ஐயோ மீனாட்சி இருக்க மாட்டாங்கிறது தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இருடி, இந்த இளமாறன் யாருன்னு உனக்கு கூடிய சீக்கிரமே காட்டுறேன். யோ, கட்டைய பெரட்டியா? சரிங்கம்மா சரிங்கம்மா. பாட்டி, அந்த இளமாறன்ட்ட பேசிட்ட. அந்த மீனாட்சி எங்கயோ ஓடி போயிட்ட போல இருக்கு. நீ கடத்தினியான்னு என்கிட்ட கேக்குறான். எங்கயாவது ஆறு குளத்துல போய் தேடி பாருன்னு சொல்லிட்ட. ஐயோ, கரெக்டா தாண்டி சொல்லிருக்க. ஆனா அவளை காணும்னு நம்ம சந்தோஷப்படக்கூடாதுடி. அந்த ஆட்டக்காரி இருக்காளே, அவ ஏதாவது மாயாஜாலம் பண்ணி அவளை இங்க வர வச்சாலும் வர வச்சிருப்பா. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், புரியுதா? எடு 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 எடு. குடு குடு. கொண்டா கொண்டா கொண்டா. அட, மொத்தமா எடியா? அப்படியே எடுத்து கொடு. எண்ணியா? வச்சுக்கோ. மொத்த பணத்தை நீங்களே எடுத்துட்டு போனா எப்படிமா? என்னோட வருமானமே அவ்வளவுதாம்மா. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? கை செலவு கூட காசு இல்லம்மா. ஏதாவது பார்த்து கொடுத்துட்டு போங்கம்மா. ஏயா, நீ தானே உருட்டுன? வழக்கமா உருட்டுற மாதிரி தானே உருட்டுன? ஏதாவது பார்த்து பண்ணிட்டு போங்கம்மா. வேணும்னா நல்லா முதுகுல 2 போடு போடுறேன். போடா. இனிமேதான் என்னோட விளையாட்டே இந்த ஊர்ல ஆரம்பிக்க போகுது. லக்கி, இனியா பாத்தீங்களா? பார்த்தேன் பாட்டி, பார்த்தேன். சூப்பர் பாட்டி. பணத்தை கரெக்டா வச்ச மாதிரி திட்டத்தை பக்குவமா போடணும், புரியுதா? இந்த மாதிரி கட்ட உருட்டுறவங்க கிட்ட ஜெயிச்ச முத ஆளே நானா தாண்டி இருப்பேன். சூப்பர் பாட்டி, சூப்பர் பாட்டி. கை கொடு பாட்டி, வேற லெவல். யோ, என்ன மூஞ்சிய பாத்துட்டு இருக்க? அதான் காலி ஆயிடுச்சுல்ல, இடத்த காலி பண்ணியா? கடை நல்ல ஒரு காந்திமதியா கொக்கா. வா 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 வா, காலி பண்ணு காலி பண்ணு. பாட்டி, பாரு, இங்க பாரு. கண்ணாடியை பாருங்க. காசு. ஓ, யூ மீன் மணி? காசு. Come on, catch it. வா வா வா. சுசித்ரா அம்மாவோட வீடு எங்க இருக்குன்னு யார்கிட்ட கேக்குறது?
கண்டிப்பா இந்த போலீஸ்காரருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். சார், எதுக்குமா கூப்பிட்ட? சார், என் பேரு மீனாட்சி. நான் சென்னையில இருந்து வரேன். இந்த ஊர்ல சுசித்ரா அம்மாவோட வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் அவங்கள தேடி வந்திருக்கேன் சார். தீதி, நீங்க போங்க போங்க. சரி. சாமி, ஸ்வேதா பாரு. நம்பூதிரி சாமி, நான் முத்தரசு மாமா கிட்ட மாட்டிக்கிட்டேன். എന്താ പറയുന്നു ശ്വേത? നിങ്ങൾ മുത്തരസൻകിட்ட മാട്ടിയോ? എങ്ങനെ? ஆமா நம்பூதிரி சாமி, அந்த ஜோ முத்தரசு மாமா ரூம்குள்ள போதைப் பொருளை வைக்க சொன்னது நான் தாங்கிறத ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு பென்டிரைவ்ல காப்பி பண்ணி அதை தூக்கி போட்டு போயிட்டான். அந்த பென்டிரைவ் இப்போ முத்தரசு மாமா கிட்ட மாட்டிக்கிச்சு. நான் மாட்டிப்பேனோன்னு பயமா இருக்கு. ശ്വേത, നിങ്ങൾ அதை பத்தி പേടിക്കണ്ട. പെൻഡ്രൈവ് കാര്യത്തിന് நான் നോക്കിക്കൊള്ളാം. என்னோட மந்திர சக்தியை வச்சு நீ முத்தரசங்கிட்ட மாட்டிக்காம நான் നോക്കിക്കൊള്ളാം. നിങ്ങൾ எதுக்கும் പേടിക്കണ്ട. ரொம்ப நன்றி சாமி. ഞാൻ இப்ப வீரபாண்டி மண்ணில தான் உண்டு. നിങ്ങൾക്ക് எது வேணாலும் என்ன விളിச்சோ. சரி சாமி. ஏண்டி இனியா, எதுக்குடி கண்ணாடி வளையல் கடை கூட்டிட்டு வந்திருக்க? உன் லெவலுக்கெல்லாம் நீ நகை கடைக்குல போவ? ஐயோ பாட்டி, சும்மா இருக்கியா? இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே நீ ஒரு மார்க்கமா தான் தெரியற. நான் தான் நாக்கு செத்து போய் கிடக்க. சூதாட்டத்துல ஜெயிச்ச காசுல நான் வயிறு முட்டை தலைக்கறியும் பரோட்டாவும் சாப்பிடணும். அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் பாட்டி. முதல்ல கல்யாண பொண்ணு இலக்கியாவுக்கு கண்ணாடி வளையல் வாங்கணும். அததான் சொல்றேன். ஓஹோ, சரி அப்ப வா 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 வா, உனக்கு வாங்க தாண்டி. என் நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாடர்னா கல்யாண வளையல் எடுத்து கொடுங்க. ஏய் கூறு கட்டவளே, அவளே வடக்கத்தி மார்வாடி பொண்ணு மாதிரி இருக்கா. நீ போய் அவகிட்ட தமிழ்ல பேசிட்டு இருக்க. ஆத்தா ஹே பாத்தா ஹே ஜாத்தா ஹேன்னு ஹிந்தில பேசுறீ. ஐயோ பாட்டி, அவ மார்வாடி பொண்ணு இல்ல, தமிழ் பொண்ணுதான். அவ பேரு ஸ்வேதா. ஐயோ ஸ்வேதா, உன் முகத்தை காமி உங்களுக்கு. சுவேதா, என்ன இனியா சுவேதாவை போய் எனக்கு புதுசா அறிமுகப்படுத்துற மாதிரி படுத்திட்டு இருக்க? சுவேதாவே எனக்கு நல்லாவே தெரியுமே. முதல்ல நான் அவ வீட்டுக்கே போயிருக்கேன். அங்க இருந்து அவ கல்யாணத்துக்கு உதவி செய்யறேன்னு நான் வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்கேன். சுவேதா உனக்கு என்ன தெரியும்ல, நீ இனியா கிட்ட சொல்லலையா? இப்ப நீ எதுக்குமா சுசித்ராவை பாக்கணுங்கிற? உங்க வீட்டுக்கு வந்திருக்காரே முத்தரசன், அவர் எனக்கு முறை மாமா. நான் அவரை உயிருக்குயிரா காதலிச்சேன். அவரைதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தேன். ஆனா இந்த வெண்ணிலா குறுக்க புகுந்து என் வாழ்க்கையை தட்டி பறிச்சு முத்தரசன் மாமாவுக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. அவ என்கிட்ட இருந்து தட்டி பறிச்ச வாழ்க்கைய அவகிட்ட இருந்து நான் தட்டி பறிக்கணும். என்னோட முத்தரசன் மாமாவை இந்த திருவிழா முடியறதுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு இனியா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கா. ஆமா பாட்டி, நான் அர்ஜுனை கட்டிக்கிறதுக்கு தடையா அந்த பசு இருக்கிற மாதிரி இவ வாழ்க்கையிலயும் அந்த வெண்ணிலா தடையா இருக்கா. நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கா. இவ முத்தரசனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கேன். இதுதான் எங்களோட டீல். என்னடி உங்க டீல் எனக்கு தெரியாததா? ஒருத்தி காதலிக்கிறவனை இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதா?
அவ புருஷனை வேற ஒருத்தி கட்டிக்கிறேங்கிறது, நீ அவளை சேர்த்து வைக்கிறேங்கிறது பா கேட்கவே நாராசமா கேவலமா இருக்கு. பாட்டி, ஏன் பாட்டி, உன் புருஷன் ரொம்ப யோகியமா? அவரும் இன்னொருத்தி கூட ஓடி போனவர் தானே? அது தெய்வீக காதல்டி, அதெல்லாம் இது கூட சேர்க்க முடியுமா என்ன? போய் சொல்லாத. நீ கூட அந்த விவகாரம் எல்லாம் தெரிஞ்சு உன் புருஷனை விளக்க மாத்தாலும் அடிச்சுதான் சொன்னியே. அம்மா, உனக்கு ஆனந்த் கூட கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? ஐயோ பாட்டி, அம்மா பாட்டி கவுத்துறாது, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்போ உன் வாயை மூடிக்கு நீ சும்மா இரு. உன்னோட ஆசை நியாயமானதாமா, ஆனா அது நடக்கணுமே. ஆமா, நீங்களும் முடிஞ்சா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன் பாட்டி. அல்லாதம்மா, இப்ப எதுக்கு அலற சொல்லுமா? இப்ப நீ எதுக்கு சுசித்ரா அம்மாவை பாக்கணும்னு சொல்ற? சுசித்ரா அம்மாவோட பையன் ஆனந்த நான் காதலிக்கிறேன் சார். சார், நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். ஆனா சுசித்ரா அம்மாக்கு என்ன பிடிக்கல. அதனால வலுக்கட்டாயமா அவங்க அண்ணன் பொண்ணோட ஆனந்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்க. ஓஹோ, இப்போதான் எனக்கு புரியுது எதுக்கு என் அக்கா ஆனந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க சொன்னாங்கன்னு. பேய்க்கு தாலி கட்டினா பிசாசு தாண்டி நாத்தி விளக்கு பிடிக்கும். என்ன பாட்டி திடீர்னு பேய் பிசாசுங்கறாங்க? பாட்டி இந்த மாதிரி பழமொழி எல்லாம் சொன்னா அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இது பாரு ஸ்வேதா, இது ரொம்ப பெரிய விஷயம். இது நடக்கணும்னா நாம மாயாக்காவை பாக்குறதா ஒரே வழி. மாயாக்காவா? அவங்க யாரு பாட்டி? அவங்க எப்படி இருப்பாங்க? மாயாக்கா 6 அடி உயரம், ஆஜானு பாகுவான தோற்றம். இத பார், நெத்தியில பெரிய பொட்டு, உச்சியில அள்ளி முடிஞ்ச கூந்தல். மாயாக்கா நின்னா அப்படியே நிலம் நடுங்கும், நடந்தா நிலம் அதிரும். விபூதி அள்ளி வீசுனா எதிரில பேய் பிசாசு இருந்தாலும் மாயாக்கா கால் அப்படியே சுருண்டு விழும். மாயாக்காவை பல்லக்குல வச்சு ஆளுங்க தூக்கிட்டு வருவாங்க. கம்பீரமா அவங்க உட்கார்ந்து இருக்கிற அழக பார்க்க கோடி கண்ணு வேணும். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கூட அப்படியே அதிர பூமியை வச்சு மாயாக்கா வந்திருக்காங்கன்னு ரோட்டுக்கு வந்து அப்படியே நிப்பாங்க. மாயாக்கா தெருவுல வந்துட்டு இருக்கும் போது எந்த வீட்டுக்குள்ள பூந்து குறி சொல்லுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு எங்க குறி சொல்லணும்னு தோணுதோ அங்க மட்டும் தான் சொல்லுவாங்க. மாயாக்காவோட கால் தங்களோட வீட்டுல படாதான்னு எல்லாரும் அப்படியே தவம் கிடப்பாங்க. பல்லக்குல வரும்போது திடீர்னு ஒரு சத்தம் கொடுப்பாங்க பாரு, அந்த பல்லக்கு அப்படியே அங்கேயே நின்னுடும். அப்படியே பல்லக்குல இருந்து பெண் சிங்கம் மாதிரி கீழே இறங்குவாங்க. அவங்க நினைக்கிற வீட்டுக்குள்ள போய் குறி சொல்லுவாங்க. குறி சொல்லும் போது மாயாக்கா கையில ஒரு பெரிய கம்பு இருக்கும். குறி சொல்ற வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே பயபக்தியோட கைய கட்டிட்டு நிப்பாங்க. குறி சொல்லி முடிஞ்சதும் பசும்பால் எடுத்து அப்படியே கடகடகடகடான்னு குடிப்பாங்க. அவ்வளவுதான், போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒண்ணு, சொன்ன குறி கரெக்டா பலிக்கும். இதெல்லாம் இல்லாம ஊர்க்காரங்களுக்கு குறி சொல்லணும்னா ஊருக்கு நடுவுல மாயாக்கா குறி சொல்ற மேடைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு பட்டு திரைக்கு பின்னாடி உட்கார்ந்துதான் குறி சொல்லுவாங்க. அவங்க குறி சொல்றத மட்டும் யாருமே பார்க்கவே முடியாது. குரல் மட்டும்தான் கணீர்னு கேட்க முடியும். இங்க பாருமா, சுசித்ரா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்னோட வலி வேதனை எல்லாமே எனக்கு புரியுது. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேமா. நீ சொல்ற சுசித்ரா அம்மா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவங்க நினைக்கிறது நடக்காது. அந்த ஆனந்த தேடி கண்டுபிடிச்சு உனக்கே நான் கட்டி வைக்கிறேன். சரியா? சரிங்க சார். தைரியமா இரு. சார் ரொம்ப நன்றி சார்.
இதை நான் என் லைஃப் எல்லாம் மறக்க மாட்டேன். பரவாயில்லம்மா. தேங்க்ஸ் சார். கேக்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு பாட்டி. அந்த மாயக்காவ உடனே பார்க்கணும் போல இருக்கு. தாராளமா போய் பாருமா. என்ன நடக்குமோ அது உள்ளது உள்ளபடி சொல்லுவாங்க. உன் கோரிக்கையில நியாயம் இருந்ததுன்னா நீ நினைச்சது நடக்கிறதுக்கு அவங்க ஒரு வழி சொல்லுவாங்க. உனக்கு முத்தரச மாமா கிடைப்பாரா மாட்டாரான்னு கூட சொல்லிடுவாங்க. அப்படியா பாட்டி? சரி, நான் உடனே போய் பாக்குறேன். பாய். பாட்டி, இந்த வலையில நான் ஆட்டையை போட்டுக்கிறேன். ஏன் பாட்டி, இந்த மாயக்காவை பத்தி முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தனா அவங்க கிட்ட ஆனந்த் இலக்கிய கல்யாணத்தை பத்தியும் நான் அர்ஜுனை கட்டிக்கிற விஷயத்த பத்தியும் கேட்டிருப்பேன்ல. போடி இவளே. அடியே, அந்த மாயாக்காவை பத்தி லேசா எடை போட்டுட்டேடி. வந்திருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க நியாயமான கோரிக்கையோட வந்திருக்காங்களான்னு அப்படியே குரலை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியா பாட்டி? ஆமாண்டி. நாம நல்லவங்களான்னு உன் மனசாட்சியே நீ கேட்டுக்கோ. அதான் உன் ஃப்ரெண்டு சுவேதா அவங்க கிட்ட போய் உதவாங்காம திரும்ப வந்துட்டான்னு வச்சுக்கிய, அப்புறமா நாம போய் குறி கேப்போம். அடியே, ட்ரையலுக்காக தாண்டி உன் ஃப்ரெண்ட அனுப்பி வச்சேன். என்னடி யோசிக்கிற? வா போலாம். அட, இதுக்கு எதுக்குமா இவ்வளவு தேங்க்ஸ்? நீ ஒரு மேஜர் பொண்ணு, நீ விரும்புற பையனும் மேஜர் பையன். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சட்டப்படி உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. முதல்ல நீ வண்டியில ஏறுமா. அடுத்ததா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். யோசிக்காம வண்டியில ஏறுமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லம்மா, ஏறுமா. மவள, என் அக்கா குடும்பத்திலேயே குழப்பத்தை உண்டு பண்ண நினைக்கிறியா? மாட்டினே. அர்ஜுன் சார், நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், எனக்கு புரியுது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி நடக்கணும்னா மீனாட்சி இங்க இருக்கணும். மீனாட்சி இங்க இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நம்ம மீனாட்சி இங்க வர வைக்கிறதுக்கான ஏதாவது ஐடியா, பிளான்? மீனாட்சி வீட்டுக்கு தான் சார் போனோம். அவங்க அண்ணனை பார்த்து பேசி அவளை எப்படியாவது கூட்டிட்டு வரணும். அர்ஜுன் சார், அதுக்கு சான்ஸே இல்ல. நடந்திருக்கிற காரியத்துக்கு நிச்சயமா இளமாறன் மீனாட்சியை அனுப்பவே மாட்டாரு. அதோட இந்நேரம் ஆனந்துக்கும் நட்சத்திராக்கும் கல்யாணம் நடக்க போகுதுங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அவரு நம்ம மேல கடும் கோவத்துல இருப்பாரு. மீனாட்சி கிட்டயாவது பேசலான்னு பார்த்தா அவ போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஆனந்தும் மீனாட்சி கிட்ட பேசல. நம்ம அவகிட்ட பேச முடியலங்கிறப்போ நமக்கு வேற வழியே இல்ல வசு. நம்ம சென்னைக்கு போய் தான் தீரணும். இளமாறனை பார்த்து பேசி கூட்டு வந்து தான் ஆகணும். அது நடக்கலன்னா மீனாட்சியை தூக்குதான் சார் செய்யணும். நல்லா தூக்குவீங்கடா. அர்ஜுன் சார், சார், அர்ஜுன் சார். ஏய், என் தங்கச்சி என்னடா பண்ணீங்க? இல்ல சார், சார், முத்தரசன் சார், 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 அவர் அடிக்காதீங்க. ஐயோ வேண்டாண்ணா, அவரை அடிக்காதீங்க. அவர்தான் மீனாட்சியோட அண்ணன் இளமாறன். மீனாட்சியோட அண்ணனா? சாரி. இளமாறன், இப்ப என்ன நடந்துச்சுன்னு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கோபப்படாம என்ன பண்றது? மீனாட்சியை காணோம். என் தங்கச்சியை கொலை பண்ணிட்டீங்களா? என்ன சொல்றீங்க? மீனாட்சியை காணுமா? ஏய், இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேணாம். மரியாதையா சொல்று. அவ இங்கதான் வந்திருக்கணும். இப்ப சொல்றியா இல்லையா? தம்பி, எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆறீங்க? உங்க கோவம் எனக்கு புரியுது. ஆனா நாங்க இப்பவும் கூட மீனாட்சியை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எப்படியாவது மீனாட்சி இங்க வர வச்சு ஆனந்துக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பேசிட்டு இருந்தா அதுக்குள்ள நீங்க வந்து கோவப்பட்டு. சார், உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது சார். அவங்க நிறைய டிராமா போடுவாங்க சார். இதெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. மரியாதையா சொல்லுங்க, மீனாட்சி எங்க? எனக்கு இப்ப என் தங்கச்சி வேணும். என்ன சொல்லி என் தங்கச்சி அழைச்சிட்டு போனீங்க?
கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தானே அழைச்சிட்டு போனீங்க. நீங்களும் அப்படி பண்ண போறீங்க. அப்படி சொல்லி சொல்லி தானே அப்பாவி தங்கச்சி இத்தனை நாள் வரைக்கும் ஏமாத்திட்டு இருந்தீங்க. சார் நாங்க யாரையுமே ஏமாத்தல, அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆமா ஆமா ஆமா, நீங்க யாரையும் ஏமாத்தல, நான் தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன். இப்படிதான் 2 பேரும் சேர்ந்து விளக்கு போட்டா கல்யாணம் ஆயிடுன்னு சொல்லி என் தங்கச்சியை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க. அதை நம்பி அவளையும் அனுப்பி வச்சு அவளும் வந்தா. ஆனா என்ன நடந்துச்சு? எல்லாத்துக்கும் மேல வீட்டுக்கு மாப்பிள்ளை கேட்க வரவழைச்சு எங்களை அவமானப்படுத்தி அமிச்சிங்களே, அதெல்லாம் நான் அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவேன் நினைச்சீங்களா? அவன்டா என் தங்கச்சி. அவளுடைய ஊனத்தை நினைச்சு கூட அவ ஒரு நாள் கூட அழுதது இல்லடா. ஆனா உன் தம்பி ஆனந்த நினைச்சு தினம் தினம் அழுவாடா, தினம் தினம் அழுவா. தம்பிங்க பாருங்க, கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, பதட்டப்படாதீங்க. மீனாட்சி எங்க இருந்தாலும் நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். சார் பொறுமையா இருக்கிறதா? எப்படி சார் என்னால பொறுமையா இருக்க முடியும்? என் மனசு துடிக்கிற துடிப்பு உங்களுக்கு எல்லாம் தெரியாது சார். சார் என் தங்கச்சி எனக்கு உசுறு சார். அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சார். அவ ஊனத்தை நினைச்சு நான் வருத்தப்பட்டப்பெல்லாம் எனக்கு கால் இல்லைன்னா என்னன்னா என்ன தாங்கி பிடிக்கதான் நீ இருக்கேன்னு சொல்லுவா சார். பாருங்க, என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு உங்க எல்லாரையும் வெட்டி போட்டுருவேன். இருங்க ஒரு நிமிஷம், உணர்ச்சி வசப்படாதீங்க. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? தங்கச்சி கால் ஊனமா? தம்பி இளமாறன், உங்க தங்கச்சியோட போட்டோ தான் இருக்கா? அவ போட்டோ எதுக்கு உங்களுக்கு காட்டணும்? ஐயோ தம்பி, நீ எல்லாத்துமே பொசுக்கு டென்ஷன் ஆகாத. போட்டோ இருந்து காட்டுப்பா. இவங்க தான் உன் தங்கச்சியா? சார் உங்களை நான் பார்த்தேன் சார். இவங்க நான் இன்னைக்கு நம்ம கோயில் வீதியில் பார்த்தேன். கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ பார்த்தாங்க. நானும் அவங்களை தாங்கி பிடிச்சேன். எங்கம்மா போகணும், நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கூட கேட்டேன். எதுவும் வேண்டாம் அப்படின்னு பாவம் போயிடுச்சு. அப்போ மீனாட்சி ஆனந்த தேடி இங்க வந்திருக்கா அர்ஜுன் சார். ஆனா நம்ம வீட்டுக்கும் வரல, திரும்ப ஊருக்கும் போகல. அப்போ இங்கதான் எங்கேயாவது அவ இருக்கணும். வாங்க நான் தேடலாம். என்ன தேடுவன் கிடுவன் டிராமா ஆடிட்டு இருக்கீங்களா? என் தங்கச்சி இந்த ஊருக்கு வந்ததே உன் தம்பி ஆனந்த நம்பிதான். அதுக்கெல்லாம் நீங்களும் ஒரு காரணமா இருந்திருக்கீங்க. என் தங்கச்சி இல்லாம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். அவ உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து வந்துச்சு, உங்க குடும்பத்துல யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. உள்ள போலாமா? பாத்தீந்திரா. சரிங்க. வணக்கம்மா, வாங்க. வணக்கம். கொஞ்ச நேரம் இருங்க, அம்மா ரெடினதும் நான் வந்து உங்களை கூப்பிடுறேன். சரிம்மா, உட்காருந்திரா. ஐயோ, இவங்களும் மாயாக்காவை பார்க்க வந்திருக்காங்களே, நம்மள பார்த்தா சிக்கலாயிடுமே. நீங்க அந்த வளையல் கடைக்கார அக்கா தானே? ஆமா. நீங்களும் அம்மா கிட்ட குறி கேட்க வந்தீங்களா? ஆமா ஆமா. நான் என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக மாயாக்கா கிட்ட குறி கேட்க வந்திருக்கேன். நீங்க முக்காடு போட்டுட்டு இருக்கும் போதே பாக்குறதுக்கு இவ்ளோ அழகா லட்சணமா இருக்கீங்க. உங்களை கண்டிப்பா உங்க மாமா கல்யாணம் பண்ணிப்பாரு, கவலைப்படாம இருங்கக்கா. உங்க வாயாலேயே இப்படி ஒரு வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா என் மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கதான் போகுது. இத நிஜமாக்கி காட்டுறேன்டி. எனக்கு உங்க முகத்தை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு.
அந்த முக்காட கொஞ்சம் கட்டுங்களேன். இல்ல இல்ல, என் மாமாவை தவிர வேற யாருக்கும் என் முகத்தை காட்டக்கூடாதுன்னு என் மனசுல ஒரு வைராகியம் வச்சிட்டு இருக்கேன். அதனாலே நான் யார்கிட்டயும் முகத்தை காட்ட மாட்டேன். ரொம்ப நல்லது. உங்க இஷ்டப்படியே உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும். என்னோட வாழ்த்துக்கள். தன்யவாத் தீதி. வாழ்த்திரியா நீ? பாருடே, முத்தரச மாமாவை கல்யாணம் பண்ணி நான் உன்னை நடுத்தருவுல நிக்க வைக்க போறேன். அம்மா வந்து உக்காந்துட்டாங்க, நீங்க வாங்கம்மா. சரி வரும். அம்மா, இவ என்னோட இளைய மக ஆனந்த். இவ என்னோட அண்ணன் பொண்ணு நட்சத்திரா. வீரபாண்டி அம்மன் திருவிழா முடியறதுக்குள்ள இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிக்கணும். அப்படி நடக்காம போயிடுச்சுன்னா என் மகனுக்கு சன்னியாசி யோகம்னு சொல்லிருக்காங்க. இந்த கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். அதுக்காக தான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கோம். மனம் போல் மாங்கல்யம் உண்டாகும். ஆனா என்னம்மா நடக்க போறது? ஒரு கல்யாணம் இல்ல, 2 கல்யாணம். நடக்க போற கல்யாணம் 2னா, ஒன்னு அவங்க கல்யாணம், இன்னொன்னு எனக்கும் முத்தரசு மாமாவுக்கும் தான். அதான் நடக்க போகுது. என்னம்மா சொல்றீங்க? 2 கல்யாணமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது நடக்கும்போதுதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இப்போ வேற எதுவும் சொல்ல முடியாது. அடுத்து வரவங்க குறி கேட்கணும், நீங்க கிளம்பலாமா? சரிம்மா. வேற யாராவது அம்மாவை பார்க்கணுமா? அம்மா, நானும் போய் பார்த்துட்டு வரட்டுமா? போமா. வாமா. கேளுமா. அம்மா, என் வாழ்க்கையில எனக்கு நடந்த ஒரே நல்லது என் முத்து மாமாவை நான் கட்டிக்கிட்டதுதான். அத பெரிய பாக்கியமா நினைச்சு இப்ப வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எங்க சந்தோஷத்தோட பலனா இப்ப என் வயித்துல 2 குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு பொறுக்காத 2 குழந்தைங்களும் என்ன வாய் நிறைய அம்மான்னு கூப்பிடுறாங்க. இந்த உலகத்திலேயே சந்தோஷமானவன் நான் தான். ஆனா என் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி ஸ்வேதாக்கா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என் வாழ்க்கைய புடுங்கலான்னு நினைக்கிறாங்க. என் முத்துமாமாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு அவங்க கட்டிக்கிறதுக்காக என்னென்னமோ தப்பு காரியங்கள்லாம் பண்ணி என் நிம்மதியை கெடுக்கிறாங்கம்மா. எனக்கு என் முத்துமாமா என்னை விட்டு போயிடுவாரோன்னு ரொம்ப பயமா இருக்குமா. செய்யறதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப இந்த ஸ்வேதாக்கா என் முத்து மாமாவால கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாங்க. நான் என்ன செய்யட்டும்? எனக்கு ரொம்ப பயமாவும் கவலையாவும் இருக்குமா.
இனிமே உன் வாழ்க்கையில அந்த ஸ்வேதா குறுக்க வந்தானா இரக்கமே காட்டாத, திருப்பி அடி. அடிக்கிறதா? நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம், அதுவும் தப்பான ஒரு விஷயம் நடந்தா அடிச்சுதான் ஆகணும். நாம போற பாதையில பாம்பு நம்மள கடந்து போலாம், அதை நாம விட்டுறலாம். அதே பாம்பு நம்மள கொத்த வந்துச்சுன்னா அடிச்சுதானே ஆகணும். சரிம்மா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு பிறக்காத பிள்ளைங்களுக்கு வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்த. அது பாதியில தடங்கல் ஆயிடுச்சு. அதனால குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமா? வரும்.